சாமி சாமி என்ன இப்படி பாடிய பாட்டு? ஒரு ஐயர் இப்படி பாடலாமா? ஐயர் வாழ் என்ன ஆயிடுதோ வர வர பிராமணால் சூத்திராங்களா பாகுபாடெல்லாம் போயிடுது. பிராமணால் பாடுற பாடல்ல பிழை கண்டுபிடிச்சு பாட்டுல புள்ள பிழை இருக்கிறனாலதான் சொல்றோம். அம்பி அத்தரும் சமாது மல்லிய பூசினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா. முருகையா அங்கம் மணக்கவில்லையே. அங்கம்மா நக்கவில்லை இல்ல பாட்டு. பிரிச்சு சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க. பிரிக்க வேணாம், சேர்த்தே சொல்லுங்க. சேர்த்து நன்றல முருகன் பாடல் இது. தப்பா பாடல. நன்னா இருக்கா? நல்லா இருக்கிறோம். எந்த குறையும் இருக்காது. இந்த ஆண்டு நம்ம வந்திருக்கோமோ? ஆமா. சொன்னதுங்க எந்த குறையும் வராது. ஓஹோன்னு இருக்கும். நல்லா இருப்பேன். எப்படி அப்படியே நன்னா இருக்கா? அண்ணா எப்படி இருக்கு? நம்ம பழைய கம்பெனி ஏண்டி பையன் யாரு புதுசா இருக்கிறது இந்த வருஷம் செட்டப்பா? ரொம்ப கிழவனா இருக்கானே. அது இளநரை, வேற ஒண்ணும் இல்ல. இளநரையா? என்ன எப்படி வந்திருக்கு? ஆத்துக்காருக்கு அழகு குத்தணும். எதுக்கு அழகு குத்துங்களா? அழகு குத்தி என்ன என்னடி பகவானுக்கு முதல்ல அவளை அழைச்சிட்டு வாங்கடி. ஆஹா ஆஹா எம்பெருமானே பாருங்கோ, இந்த காட்சி கிடைக்காது பாருங்கோ. ஆமா பக்தன் ஒருவன் எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக வரா பாருங்கோ. எம்பெருமான் முருகப்பெருமான் மேல பக்தி. எம்பெருமான் கவட்டுக்குள்ள கைய விட்டுட்டான் பாரு. எங்க ஆஹா எந்த குறையும் இருக்காதரா. நேத்திக்கடன் ஆஹா வேலு இத்த பெரிய வேலு குத்திட்டு வர்றாப்ல வந்து இறங்கி நிக்கிறானே சுவாமி. ஆஹா எந்த குறையும் இருக்காது, கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கு. என்ன என்னடா என்ன பிரச்சனை? கையெடுக்கிறேன். சாமிக்கெல்லாம் கையை எடுத்துருங்கடா. வர வர பிராமணால் சூத்துறாங்க, பாகுபாடுலாம் போயிடுத்து, மரியாதைலாம் போயிடுத்து. அந்த காலத்துல எங்களவா தெருவில் நடந்து வந்தவா எதிர்த்து வர்றவா செருப்பை கழட்டி கையில வச்சு, எதுக்கு செருப்பை கழட்டி மறைச்சு வச்சுண்டு வாங்கோ சுவாமி எப்படி இருக்கே நன்னா இருக்கேளான்னு கேட்டு இருந்தான். இப்ப நம்ம தெருவில் நடந்து வந்தா வாடா ஐரேன்றாங்க. இப்ப நாங்க ஐரே ஆயிட்டோம். ஏண்டா கையெடுத்து கும்பிடுறேன்னு. ஆமா கையை எடுத்துருங்கோ சும்மா. ஓ அதனால வாய் சரி சரி சரி. ஆமா இது என்ன அர்ச்சனையா? என்னடி தினைக்கே அர்ச்சனையே பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு நாளாவது ஒரு செம்பு பால் கொண்டாந்து கொடுத்தேன்னா எம்பெருமானுக்கு இதெல்லாம் கிளஞ்சி வச்சுண்டோ அவ சிரசில அந்த பாலை விட்டு கீழே வர்ற பாலை வாங்கி உமா வாயில விடலான்னு. ஏண்டி பால் வரலையா? என்னடா இங்க வர்றவாள் வெறுஞ்சம்பே ஆட்டிண்டு வர்றா, பால் வரமாட்டேன்றதுன்றா. அஷ்டூத்திரமா சகசிரநாமா அப்படின்னா என்ன சாமி? அஷ்டூத்திரம்னா 1008 மந்திரம் ₹1 தட்சணை. சகசிரநாமம்னா 108 மந்திரம் ₹5 தட்சணை. நான் 5ல செய்யவா இல்ல 1ல செய்யவா? ஏதாவது 1ல செய்யுங்க சாமி. அவளு பிரியப்பட்டு கேட்டு இருக்கா, 1ல செய்யுங்கோ 1ல செய்யுங்கோன்னு. என்னடி பண்றது? நேரங்காலம் கிடைக்க மாட்டேன்றது. ஆமா கிடைச்சாலும் தவிர்த்திருத்தம். அம்பே பகவானுக்கு எப்படி அலங்காரம்? பிரமாதம் பிரமாதம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கிறது அந்த வைர கிரீடத்திற்கு. கையில புடிச்சுட்டு இருக்காளே என்ன வேலை நினைச்சுட்டு இருக்கே? சில்வர்னா அபிஷ்டு தங்க வேல்றா. தங்கவேல் இறந்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. ஐயோ தங்கத்துல செஞ்ச வேல்றா அபிஷ்டு. எவனும் களவாணி பயில கலாண்டு விடாங்கன்னு நான் தான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இருக்கும்போதா களவாணி வர போறாங்க. அதுதான்
இவெல்லாம் யார் தெரியுமா? சாதாரணப்பட்டவன் அந்த காளையர் கோயில் மேடையில் வந்து உட்கார முடியாதுடா. ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மார்பல் மாபெரும் விற்பனர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் கூட பாதுகாப்பாக. ஏய் இவா சிபிஐ தான்டா. ஆமா, பொட்டிக்கு சிபிஐ இவா. எந்த பெட்டி எப்படி இருக்கு, என்ன எந்தது என்னென்ன எங்கெங்கே எப்படி எப்படி பேசும் அதெல்லாம் இவா. அவா இருக்காள் யார் தெரியுமாண்ணா? ஆமா, பெரிய சங்கரி, ஈமச்சாம்பட்டி ஜமீன். அவ்வளவு பெரிய சங்கா? ஆமா டேய், பெரிய சங்கதிடா. பெரிய மிருதங்க வித்வான். வித்துட்டான்னா அப்புறம் எப்படி? ஏய், மத்தவை விற்பான், இவன் வாங்குவான்டா. இவா இருக்கால யார் தெரியுமா? தெரியும், அவரை தெரியும். ஊட்டி உருளைக்கிழங்கு வியாபாரி. அது மேட்டுப்பாளையத்துல பார்த்தது வேற ஆள்றா. இல்லையா? இவர் யாருன்னா புதுக்கோட்டை மாநகரத்துல இவர் தான் பெரிய ஆல்ரவுண்டர்னு சொன்னேன். பேசிட்டு இருக்கோம். சாமி என்ன குடுமி? ஐயா பேசிட்டே சுத்தமா வச்சுட்டே குடுமைய. சாமி இருமுடி கட்ட போறாரு உள்ள இருக்கிறதுல நெய்க்கங்க அடைச்சிட்டு. அவள் இவாள பிரதர்ஸ் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேச்சு அவத்துல என்ன பண்றது எது பண்றதுன்னு புரியல. என்ன செய்ய போறீங்க சாமி? சாமி வேட்டியை சிரிச்சிட்டு சென்னமோ செய்ய போறீங்க. என்னது? நேற்று வந்த தேங்காய் லோடில் ஒரு பாம்பு இருக்கான். தேங்காய்க்குள்ள தேங்காயில பாம்பு இருக்கா? ஆமா. பாமா? ஏய் பாமாம்டா. தேங்காய் சைஸ் வேற ஒரு மாதிரி இருக்கிறது. எல்லா தேங்காயும் அப்படித்தான் இருக்கு. தேங்காய் இப்படி இருக்கிறத பத்தி கவலைப்படலடா. இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சே ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்து கொடுத்தனா என்ன பண்றது? இருந்தா தானே அபிஷ்டு. அதுக்கப்புறம் அது இருந்தா தானே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்டா. அபிஷ்டு கையடிக்க போறீங்களா? இது பெரிய மனுஷன் புடுறே. எப்ப அவர் என்ன சட்னிக்கா உடைக்க போறாரு? சாமி பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறதே எவன்டாவே பழைய தொழில ஞாபகப்படுத்துறதே. எங்க பேரையும் சேர்த்து வெட்டுங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் தொழில் போல இருக்கு. கொரோனா நேரத்துல தொழில் இல்லடி, என்ன பண்றது? அப்பதான் பழைய பாத்திரங்களுக்கு பேர் விட்ட போனேன். ஏய் அடிங்க மாமா. பழைய பாத்திரங்களுக்கு பேர் விட்ட போனோம்னு போய் பாக்குறீங்க, எல்லா பாத்திரத்திலயும் நம்ம பேர் இருக்கிறதுடா. அது சரி, புது பாத்திரங்கள் தான் பேர் விட்டுறாங்க. சில நேரத்துல என்ன பண்றது, முன்னாடி நம்ம போறப்ப நம்ம தான் புதுசா பேர் வெட்ட போற பாக்கணும் பார்த்தோம்னா முன்னாடி 15 பேர் இருக்கு. சரி வந்தது வந்துட்டா நம்ம பேரைய வெட்டிட்டு போவோமேனு வெட்ட வேண்டி இருக்கிறது. என்ன ஒண்ணு சொல்றேன்? அடிங்க மாமா. என்ன எவ்வளவு நேரம் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க? சரி, உன்கிட்ட தாண்டா சொல்ல முடியும். அது உண்மைதான். அது உண்மை. யார்கிட்டையும் சொல்ல முடியும். மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் 2 அடி அடிச்சோன்னு ஜலம் வந்துடும். இப்ப வயசாயிண்டே போறது, பம்பா புடிச்சுண்டு 10 அடி அடிக்க வேண்டி இருக்கிறதுடா. அப்பதான் நமக்கு ஃபேமஸ். முதல்ல 2 அடியில வந்திருக்கு வேஸ்ட். இப்ப தாண்டா பிரச்சனையே. இப்பதான் எல்லா பொம்னாட்டியும் பேசிட்டு இருக்கா. பிராமணாட்ட போனா தான் 10 அடி விழுகுதுன்னு. நம்ம படுற அவஸ்தை என்னன்னு நமக்கு தானே தெரியும். வர வர மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேன்றது. நல்ல உடம்புக்கு முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு கொடுத்தா வேலை செய்ய நம்ம போகும். முருகனுக்கு காயடிங்க. தண்ணியை கீழே விட்டுறாதல் மாமா. நானா செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் அவன் செய்யலாம். அந்த ஆண்டவன் சொல்றான், அந்த ஆட்டூரான் சொல்றான், இந்த ஐயர் செய்யறான்டா. நட்சத்திரம் என்ன? எனக்கு மூலம். எவ்வளவு நாளா? என்ன நிக்கிற சைஸ் நல்லா இப்படி? எனக்கு அப்பவே சந்தேகம். என்ன நின்று இருக்காளே, மூலமா உள் மூலமா வெளி மூலமா? ரத்த மூலம். ரத்த மூலமா? அபிஷ்டு நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஓ நட்சத்திர மூலமா? ஏண்டி மாக்கு யார கேட்ட, என்ன கேட்ட? இப்ப எவ்வளவுதான் கேட்ட? என்ன கேட்டதெல்லாமா குடுக்குறாங்க, அதை விட குறைச்சு தானே குடுக்குறாங்க. கேட்ட உனக்கு. ஆமா, கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தானடி ஏத்திண்டே போறேன். அப்படியே கொடுத்து உண்டியல்ல போட்டு வச்சுட்டாலும் ஏஞ்சாமி வைத்தறச்சல கலப்பறிய. ஆமா அம்பே, லிஸ்ட்ல ஒன்னு வருதான், கையில ஒன்னு வருதான், வருத்தப்படுறா. ஆமா 3 லிஸ்ட் வர்றான். நீங்க சூரிய பிடிங்க, நம்ம பகவான் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுவோம். ஓம் ததாஸ்தோ ஓம் லதாஸ்து. லதா பொம்மை நாட்டிடா கம்நாட்டி பல்களா. பொம்பளை ஞாபகமே நமக்கெல்லாம் வரப்படாது. அறிகரை மாதிரி டீசெண்டாக இருக்கணும்டா. என்ன பண்ணுறது? அப்பத்தானே ஏன் தப்பை நான் மறைச்சிக்க முடியும். இது ததாஸ்தோ.
ஏய் சசாஸ்டோ கர்மாதிக்கு சொல்ற மந்திரம்னா அபிஷ்டோ எல்லா இடத்துக்கும் உன்னைய கூட்டிட்டு போறது என்னுடைய பெரிய தப்பா இருக்கிறது. அது நாளை மறுநாள் போக வேண்டியிருக்கிறது. அன்னைக்கு போனி அப்புறம் தையா அமாவாசைக்கு கோயிலூர்ல உட்கார்ந்து செஞ்சமே அது வேறடா. இன்னைக்கு நம்ம கழுதாசலத்துல நின்று இருக்கோம். இது ததாஸ்தோ சுதிய பிடிச்சிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கோம். ஓம் சர்வாய் தேவாய் மோம் சுங்களாய் தேவாய் மோம் நாராயண தேவாய் மோம் சர்வாய் தேவாய் மூலாய் தேவாய் மோம். காளியார் கோவில் பத்மஸ்ரீ குப்பமுத்து ஆச்சாரியார் குரு பூஜை விழா கமிட்டியார்கள் நாம தேவாஜமம் குருவாய் தேவாஜமம் முலாய் தேவாஜமம் நாராயண தேவாய் மூலாய் தேவாய் மோம். கண்ணன் குடும்பத்தார்கள் நாம தேவாசிரமம் சதீஷ் குடும்பத்தார்கள் நாம தேவாஜமம் குருவாய் தேவாஜமம் முலாய் தேவாஜமம் நாராயண தேவாய் குருவாய் தேவாஜமம். ஆட்டூர் ஆறுமுகம் நாம தேவாஜிரமோம். லட்சுமி நாம தேவாஜிரமோம். வெங்கடேஸ்வரன் நாம தேவாஜிரமோம். ரத்னப்பா நாம தேவாஜிரமோம். காளீஸ்வரன் நாம தேவாஜிரமோம். கங்கராஜ் நாம தேவாஜிரமோம். இன்பச்செல்வன் நாம தேவாஜிரமோம். மீனா சௌந்தர்ய நாம தேவாஜிரமோம். அம்பாள் மீடியாதும் சுரேஷ் நாம தேவாஜிரமோம். நாடக அமைப்பாளர் ஆட்டூர் ஆறுமுகம் நாம தேவாஜிரமோம். பழக்க வழக்கம் வேற தொழில் வேற காலையில் சம்பளம் கம்பளம் குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிரம் நிர்வாகி தேவாஜிரமோம். ஹரிகரன் நாம தேவாஜிரமோம். ஜெயப்பிரியா நாம தேவாய் நமோ. 1000-2000 செலவானாலும் பரவாயில்லை. ஜெயப்பிரியா குற்றாலத்தில் சீசன் நல்லா இருக்கான், போயிட்டு வரும். நடிகர்வாய் தேவாய் நீ வண்டியின் வண்டிக்கு நீ தான் எடுத்துட்டு வர போற. செல்வாய் தேவாஜ் ஒரு மணி நேரம் அதை பற்றி பிரச்சனை தேவாஜுமாம். சரக்கு மோடு என்னோட முருகா, நீங்கள் இந்த சைடு பார்வையெல்லாம் பார்க்கப்படாது. உங்களுக்கும் இதுக்கும் லாயக்கப்படாது. நீங்கள் வண்டி பந்தயம் எங்கேயாவது இருந்தால் போய் மாடு ஓட்ட போயிருங்க. சர்வாய் தேவா தேவா பசுமாடு பின்னாடி தேவா சமர்ப்பயாமே. என்ன தேடுறல்? இல்லடி, தீப்பெட்டி என்ன தங்கிதான் சொருகி வச்சுட்டு போனேன். தீப்பெட்டி குச்சியை தேடுறாப்புல. என்ன அப்படி வத்திப்பட்டியா இருக்கிறது? கம்பெனி யாரும் ஒண்ணும் இல்ல. இந்த பழக்கத்தை நின்ன விடலையா? எங்க விடுறதுக்குள்ளதான் நீ வந்துருச்சு போயிடுற. என்ன அப்படி ஆற்று? இன்னமும் நீங்க சிங்கிளா தாண்டி அபெஸ்டோ புட்டி பாடுறா. அபெஸ்டோ சில பேர் வெறும்பட்டியை கொடுத்துட்றாடா. வாங்கணுன்னா 2 குலுக்கு பார்த்தேன். குச்சி கிடக்கிறதான்னு பார்க்க வேண்டியிருக்கிறதுடா. பனி நேரமும் இல்லையோ பதத்து போய் சுருங்கி போய் பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கிறதுடா. அதான் குச்சி கிடக்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுல குச்சி இருக்குதா இல்லையா? பொம்மை நாட்டியே வரதாம தள்ளி நின்னாண்டா. அபெஸ்டோ பொம்மை நாட்டியே வரைச்சுட்டு இருக்கேன். புருஷன் தானேங்க. புருஷன் வரசனா என்னங்க? நானும் வருஷம் அளவு குத்துறேன், புள்ள வளர்க்க மாட்டேங்குது. அழகு குத்துனா எவன்டா சொன்னான்? பிள்ளை வரைக்கும் குத்துற இடத்த விட்டு போட்டு வாயில குத்திட்டாலும் வைத்தர் சில கலப்பாதிய சாமி. நீங்க வேற முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல் தான் வைக்கிறேன். என்ன பண்றேன்? பொட்டிகளும் குச்சிகளும் தயார் பண்றாங்க. நல்லா பத்த வைங்க. ஏற்கனவே காத்து வேற அடிச்சுக்கிட்டு இதுக்கு தாங்க அப்பவே சொன்னேன். என்னன்னு? வெட்டும் புளுத்தி பட்டி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வெட்டும் புளுத்திப்பட்டி இல்ல, புழுதிப்பட்டி பொன்னமராதி பக்கம்ல இருக்கு. வெட்டும் புளி தீப்பற்றா. பெருசா இருக்கும், முரசனா கப்பனு பிடிக்கும், மருந்து நிறைய இருக்கும். இப்ப பாரு சங்கு மார்க்ல தயார் பண்றான். அதான் நம்ம ஈரப்பசையா இருந்துட்டு தொடச்சு விட்டு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் எங்க தெரிய போறது? எம்பெருமானே, முருகப்பெருமானே. ஏன் சாமி ஓடுறீங்க? ஏமா அங்க பாரு ஓல. நீங்க ஏன் ஓடுனீங்க? என்னது ஊத்த காலையில லோகத்துல இன்னும் அடிபடவே இல்லை, அதுக்குள்ள நொண்டுறியா?
லோகத்துல விளையாண்டு பழகிறவங்கலாம் எங்களாண்ட தாண்டா விளையாண்டு பழகுறான். அப்படி என்ன விளையாண்டு பழகுறா? முந்தா நாள் நம்ம மண்டபடியார் என்ன பண்ணா தெரியுமா? பகவானுக்கு சந்தன காப்பு சொல்லிட்டா. சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பகவான் முகத்தை பார்த்துட்டு பத்த வச்சுட்டேன். இந்த விளையாட்டு பசங்க சூடத்துக்கு பதிலா பாம்பு மாத்திரையை வச்சுட்டான். ஐயோ, புஷ்ஷுன்னு கிளம்பிருக்குடா. பாம்பு படம் எடுத்துச்சா? கண்ணங்கரேர்னு இத்தம் தட்டி 50 மாத்திரையை மொத்தமா சேர்த்து வச்சிருந்துருப்பாங்க இவ்வளவு இருக்கு. எடுத்து நிற்கும் இப்படி தட்டணும் பொத்துன்னு சாம்பலா விழுந்துடும். பாம்பு மாத்திரைன்னா அப்படித்தான். பாம்புக்கு மாத்திரை கொடுத்தோம்னா தான் அது வேலை செய்யும். இது பாம்பு மாத்திரை. போல பாம்பே வேலை செய்யாம எவ்வளவு ஆர்வமா இருந்துட்டு இருக்கா. நீ தான் புருஷனா? புடிச்சிருச்சு புடிச்சிருச்சு புடிச்சிருச்சு. இப்படி பத்த வைக்கிறாரு. கற்பூர தீபாசிரமாம் சமர்ப்பயாமி. முருகப்பா முருகப்பா வந்து இறங்கிட்டா. வந்து இறங்கிட்டா. எதுல சாமி எத்தனை மணிக்கு வந்தீங்க? இந்த குஞ்சு மேல நிக்கிறண்டா. குஞ்சு மேல நிக்கிறண்டா. வலிக்கலையா சாமி? வலிக்கலையா சாமி? யாரு குஞ்சு மேல நிக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனைடா? இந்த குஞ்சு மேல நின்னா வலிக்குமா வலிக்காதா? இந்த குஞ்சு மேல இறங்கி நிக்கிறண்டா. நீங்க தான் அந்த குஞ்சா? வேற யாரு? நேரம் நல்ல நேரமா இருக்கு. சாமி இறங்கி இருக்கு. கேட்கறதெல்லாம் நீ சாமிகிட்ட கேட்கணும். உனக்கு அந்த பக்கத்து இருக்காரு பைப்பில் சண்டை நடந்தா அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த பிரச்சனை ஒதுங்கடா. அப்படி நான் ஒட்டு கட்டி சொல்றேன் சாமி நினைச்சியா? எப்படி நீ பக்கத்துல அவளை போய் ஒதுங்க சொல்றீங்க? ஏய், இப்போ உனக்கு கொஞ்ச நாளா குழாயில பிரச்சனை. ஏண்டி ஜெயப்பிரியா? ஆமா சாமி, அதுலதான் பிரச்சனை. அதுவும் உனக்கு அடிகுழாயில பிரச்சனடி. அடிகுழாயில பிரச்சனடி. ஏய், உன் குழாய் பிரச்சனை தீர்ந்தமுன்னா நீ பேசாம ரத்தினப்பாவை வச்சுக்கடி. என்னது அவரை நான் வச்சுக்கணுமா? அப்ப என் புருஷனை யாரு வச்சுக்கிறது? ஏய், வக்கீல் ரத்தினப்பாடி. அவரா? அவன் தான் அடிச்சு வாதாடுவான். 6 மாசம் உள்ளதல்ல சொல்றேன். எழுத்த விட்டு காரியடி. 6 மாசத்துக்கு அப்புறம் சீசன் முடிஞ்சிடும். அவன் வீட்டுல அதெல்லாம் போயிருவாங்க. ரொம்ப கவனமா. 6 மாசம் வரைக்கும் என்ன பண்ணணும்? வேற என்னடி பிரச்சனை உனக்கு? 6 மாசம் ஆகுதான். அதை விடு. உள்ளதல்றதா இப்ப பிரச்சனை. இந்த மாடு ஒன்று வேணா போச்சு. இந்த மாடு அது வீடு வந்து சேருமா சேராதுன்னு தெரியல. எரும மாடு. டே யாரு சாமி மாடுங்கிறீங்க? நீ ஒதுங்கடி. நீ இப்படி வாடா. ஒதுங்கி 6 மாசம் ஆச்சு. ஏண்டா எரும மாடு? நான் எரும மாடா? காணாம போயிடுச்சா? அவருக்கு எப்படி தெரியும்? உன் எரும மாடு கிடைக்கணும்னா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? சொல்லுங்க சாமி சொல்லுங்கள். நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். சொல்லுங்க சாமி சொல்லுங்கள். சண்டே சண்டே கந்தா. கந்தா சந்தே சந்தே கந்தா. கந்தா சந்தே சந்தே கந்தா. கந்தா சேர்த்து சொல்றா. சந்தே கந்தா சந்தே கந்தா சந்தே கந்தா சந்தே கந்தா. ஓ மாடு கிடைக்கிறது சந்தேகம்தான். ஏண்டா மாடு வளர்த்தியன்னா வீட்டில் கட்டி போட்டு மாடு வைக்கல போட்டு வளர்ப்பியலாம். வீட்டில் மாடு வளர்க்க பால் கறக்க மட்டும் வந்து கறந்துட்டு போறிய. ரோட்ல விட்டுறியலாடா மாடுகளை. அப்புறம் சாமி கிட்ட வந்து மாட்டை காணோம் மசிர காணோம்ன்றது. வைக்கல கிடைக்கல. ரோட்ல விட்டோம்னா மலையாள போஸ்டர்னா நல்லா திங்குது நம்ம மாடு. பால் நல்லா கறக்க முடியே. என்னடா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் நானும் வருஷம் அழகு குத்துறேன். சரி குழந்தை பிறக்கல. நானும் திருச்செந்தூர் பழனி அறுவடை வீட்லயும் குத்துறேன். நீ கிட்ட வா. அவளை கிட்ட தள்ளி விடு. அவ கூப்பிடுற நான் போகவா? இது கேட்டுக்கிட்டா போன. அது ஒண்ணும் கிடையாது. சொல்லாதீங்க. அடியே உனக்கு பிள்ளை இல்லையா? ஆமா சாமி. எந்த பிரச்சனை ஆகாத லேசா பிடிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். எதை பிடிச்சு பார்த்தா தெரியும்? விபூதி பிடிச்சு பார்த்தா தெரிஞ்சிருண்டி. நல்லா பிடிச்சு பாருங்க சாமி. நீ போடா. டேய் நீ என்னையா பண்ணி தோடு? பிரச்சனை அங்க இருக்கு. நீ கிட்ட போ. போடா. என்கிட்ட பிரச்சனை இல்லை. போ. ஏங்கிட்டயா பிரச்சனை?
சாமி முருகப்பெருமானே பிடிச்சு பார்க்கணும் கூப்பிடாரு போ. இரியா அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு மய பூந்துக்கிட்டு கலக்குறாண்டி. எதுல சாமி எதுல சாமி தெரியாமையா நீ மயிரப்படி குடும்பமான இதுக்காகத்தான் என்னை மாலை ஓட்டு கோயிலுக்கு அனுப்புறியா? ரெண்டுமே கிடக்குறானாமே எவன்டியவன்? ஐயோ சாமி மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. ஒருத்தன் அக்கினி புத்திரன் ஒருத்தன் மயான வீரண்டி. ரெண்டு பேத்தையும் ஒதுக்குறேன். முடியா காத்தால நான் வர்றேன். நீங்க எதுக்கு சாமி வரீங்க? உன் தோசையை கிழிக்கணும் முடி. தோசையை கிழிக்கணுமா? தோசத்தை விரட்டணும் முடி. தோசையா? இவன் பக்கத்துல வந்தாவே எல்லாம் நான் எங்க போய் குளிக்க? ஊத்தப்பமா பரட்டி தின்றான். யாருக்கு அவருக்கு கொடுக்கவா? முருகப்பெருமானே சாமி அங்க விபூதி அடிக்கிறீங்க. பிரச்சனை அந்த ஏரியா தானே. சரியாயிடுமா? எந்த பிரச்சனையும் போக போக போனதுக்கு அப்புறம் பயமா இருக்கும். போக போக நல்லா பண்ணி வாங்கிக்கங்க. பெருமானே முருகப்பெருமானே எங்க சாமி அவருக்கு எது அடியில பிரச்சனை இந்த இருக்கா? பாத்துறேன் பாத்துறீங்களா? முருகா. நீங்க ஐயரா டாக்டரா? இது யாரு? ரெண்டும் தாண்டா. இவர் யாருன்னு தெரியுதா முருகா? ஆமா முருகா. ஏன் புருஷே? இவர் தான் ஓவிட்டு குஞ்சு. முருகனுக்கு இவ்வளவு பெரிய குஞ்சா? டேய் முருகா அவருடைய இதே அப்ப பஞ்சகச்சம் சீன்ல தானே கட்டணும். ஐயா அதனால தான் புள்ள இல்லையா ஐயா அப்ப? டேய். அவர் என்ன சொல்றாருன்னு? அந்த குஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இடம் தெரியாம அழகு குத்திக்கிட்டே தெரியான். அவனுக்கு பார்த்து எந்த பிரச்சனையும் இந்த வருஷம் உனக்கு பிள்ளை வரும். எதுக்கு கவலைப்படாத. முருகப்பெருமான் பிறந்துருச்சுன்னா உங்க பேரே எடுத்துறீங்க. எதுக்கும் கவலைப்படாத. காமாடு தலமாடு இருந்தாலும் காப்பாத்து. இங்கே இருக்கான்டா. அவன் நின்று காப்பாத்தா. எதுக்கு கவலைப்படாத. 2 கிலோ விபூதி வாங்கிட்டு வாடி. இதுல எப்ப அந்த பிரச்சனை இப்பதாங்க அழகா இருக்கீங்க. ஏய் தேங்காய் வளர்த்தேடு எடுத்து சட்னிக்கு வேணும். பகவான் நல்லா சேவிச்சுண்டு போங்கோ. இதை பின்னாடி நான் வந்துடுறேன். பெருமானே முருகா முருகா நல்ல வழியை காட்டுறா முருகா. வா முருகா போ. ஏய் என்ன சாமி? சாமி சரி. முருகனே கடத்தாப்ல கீழே ஒட்டாம இருக்கும் சரியா போய் பிடிச்சு போடுறேன்.